டெல்லியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கை எறிஞ்சிட்டுனா ஹாஸ்பிட்டலில் போகுது. எப்படி எரிஞ்சதுன்னு கேட்டால் ஆசிட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுது. ஆசிட் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த நியூஸ் எப்படி பரவும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு காட்டு தீயாக டெல்லி ஃபுல்லாக பரவுது. எல்லாம் பல அரசியல் கட்சியில் உள்ளவங்க வந்து எல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. எப்பா பொண்ணுக்கெல்லாம் இங்கே சேஃப்டியே கிடையாதா டெல்லியில், என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் கட்சியில் உள்ளவங்க இது அரசியலாக மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து அந்த 3 பேர் யாரா அப்படின்னு அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் கடைசியாக ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஆணுச்சு, இந்த பொண்ணுக்கு வந்து யாரும் ஆசையெல்லாம் அடிக்கலை. இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு கல்லில் அடித்தா 2 மாங்காய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரியே 3 பேரை கோத்து விடுறதுக்காக பயங்கரமான ஸ்கெட்சு. இது வந்து போலீஸ் வந்து நிதானமாக இந்த கேஸை வந்து கிராக் பண்ணி இப்படி தான் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன தான் டெல்லியில் நடந்திருக்கு அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை போகணும். அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 20 வயசு பொண்ணு பிகாம் படிக்கிறாங்க, செகண்ட் இயர். இவங்க சரி காலேஜ் போவோம் அப்படின்ட்டு தன்னோட பிரதரை கூப்பிட்டு கொண்டாந்துட சொல்கிறாங்க. அந்த பிரதர் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அந்த லட்சுமி பாய் காலேஜுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே விட்டுட்டு இந்த தம்பி வந்து வந்துடுறாப்புல. இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது தான் 3 பேர் பைக்கில் வரவங்க இந்த ஆசிட் எடுத்து அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா சரி மூஞ்சில் பட்டுற போகுது அப்படின்னு இப்படி வச்சு தடுத்து கையில் வந்து அந்த ஆசிட்டை வாங்கிக்குது. அங்கே பயங்கரமாக வந்து கையெல்லாம் எரிஞ்சு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. உடனே இந்த பொண்ணு இது மாதிரி அடித்தோன்னா ஹாஸ்பிட்டல் வந்து போகுது. ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு. இந்த பொண்ணு சொல்லுது இது மாதிரி இது நடந்துச்சு, ஆசிட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்படி சொன்னோன்னா அங்கே டாக்டர்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க ஒரு பொண்ணு ஆசிட் அடிச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து டெல்லி போலீஸுக்கு சொல்கிறாங்க. டெல்லி போலீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே விறுவிறுன்னு வருது. இங்கே என்னமா நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டுட்டு அந்த 3 பேர் யார் யார் பேரெல்லாம் தெரியுமா அப்படின்னு பல டீட்டெயிலாக கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜிதேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் வந்து என்னை ஃபாலோ பண்ணான். இப்படி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அவனை வந்து திட்டினேன். இவனோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் வந்து அந்த பைக்கில் வந்திருந்தாங்க. பக்கா ஸ்கெட்சு போட்டு என் மேலே ஆசிட் அடித்தாங்க அப்படின்னு இந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்குது. அந்த ஜிதேந்திரா வீடு பண்ணிட்டு வந்து எல்லாம் கைது பண்ணணும்ல, அதுக்கான ப்ராசஸை வந்து இந்த போலீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இந்த பொண்ணோட பிரதர் இருக்காங்கள்ல, அவங்க மீடியாலாம் கூப்பிட்டு எல்லா நியூஸையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. ஒட்டுமொத்த டெல்லி ஃபுல்லாக இந்த சம்பவம் வந்து பரவுது. எல்லாம் வந்து என்னங்க பொண்ணுங்க பாதுகாப்பு கிடையாதா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. இப்படி எல்லாரும் கேட்குறத தாண்டி அங்கே உள்ள அரசியல் கட்சிகள் வந்து ஒரு சம்பவம் இருந்தால் தான் அதை வந்து அரசியல் கட்சிகள் அரசியலாக பேச ஆரம்பிச்சிடுவாங்களே, இப்படி அவங்களும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி இங்கே உள்ள ஆளுங்கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இது மாதிரி பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாணவிக்கு துணையாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? இங்கே போலீஸ் வந்து அவங்க நிதானமாக அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது மீடியா அட்டென்ஷன்லாம் வந்தோன்னா அந்த 3 பேரை கைது பண்ண வேண்டியது மிகப்பெரிய ப்ராசஸ் போலீஸுக்கு. அதனால அதை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க. முதல்ல இந்த சம்பவம் நடந்தது ஒரு காலேஜுக்கிட்ட. அந்த காலேஜுக்கிட்ட எங்கே ஆசிட் அடிச்சதோ அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் போகிறாங்க. தடயவியல் நிபுணர்களை கூப்பிட்டுட்டு அங்கே எல்லாம் ஆசிட் இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. அந்த சவத்துலையெல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா சவத்துலையெல்லாம் ஆசிட்லாம் கிடையாது, தரையில் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அதை தடயவியல் நிபுணர்கள் செக் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த 3 பேர் சொன்னாங்கள்ல, அதில் வந்து 3 பேரும் வந்து அந்த பொண்ணு தான் சொல்லியிருந்திருக்கு. இந்த ஜிதேந்திரா அப்படின்னு சொல்லப்படுறவரை முதல்ல கைது பண்ணுறதுக்கான பணிகளை பண்ணுறாங்க. பட் அந்த ஜிதேந்திராவை போய் கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:30 போல் போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு நான் எதுவுமே பண்ணலைங்க, நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க வந்து போலீஸ் வந்து சரி எங்கப்பா வேலைக்கு போனால் இது மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, 3 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள கைது பண்ணணுன்னு. பட்டு இந்த ஆள் இப்படி சொன்னோன்னே கேட்குறாங்க எங்கப்பா வேலைக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு. இப்படி கேட்டோன்னா அந்த ஜிதேந்திரா சொல்கிறாப்புல இங்கே பாருங்கள், நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன், என் கூட இன்னமும் சில பேர் இருந்தாங்க, நான் இந்தந்த கடைக்கெல்லாம் போனேன் அப்படின்னு பல விஷயங்களை அவர் சொல்கிறாப்புல. அடுத்த நாள் இந்த ஆளை கூட்டுட்டு போய் எந்தெந்த கடைக்கு போனியோ அதெல்லாம் காமின்னு சொல்கிறாங்க. அந்த ஜிதேந்திராவும் இங்கெல்லாம் வந்தேன், இங்கே வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அங்கே வந்து சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த ஆள் ஆசிட் அடிக்கிற நேரத்தில் இவர் பைக்கில் போயிருக்காரு அப்படின்லாம் தெரியுது. அந்த ஆதாரங்கள் இருக்குது. அதையும் தாண்டி இவர் வந்து எதுவும் பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறதுக்காக இவர் செல்ஃபோன் இருக்குல்ல, அவர் வந்து எங்கே இருந்தாரோ அது டவரை காமிச்சு கொடுத்துரும்ல, அந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா அவர் சொன்ன இடத்துல தான் இருந்திருக்காரு. அதையும் தாண்டி
அங்கேருந்து வேலை பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி ஃபுல்லாக அவர் இங்கே தானேங்க இருந்தார், அவர் எங்கெங்கே போனார் அப்படின்னு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. இப்படியே பல விஷயங்களை வச்சு அந்த ஜிதேந்திரா எங்கேயுமே போகலை, இந்த இடத்துல தான் வேலை பார்த்துருந்துருக்காரு அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் இங்கே மீடியா ஃபுல்லாக இந்த நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. போலீஸ் வந்து 2 டீமாக பிரிஞ்சு, ஒரு டீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணோட அப்பாவை வந்து தேடுறதுக்கான பணி நடக்குது. பொண்ணோட அப்பா வந்து தலைமறைவாக இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொன்று வந்து இந்த சதி நடந்திருக்குல்ல, இவர் வந்து இதில் சம்மந்தப்படல, யார் ஆசிட் அடித்தான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அதை வந்து ஒரு டீம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது. இன்னும் 2 பேர் இருக்காங்களே, இப்போ ஜிதேந்திரா மட்டும்தான் இந்த கேஸில் ஒரு இல்லை, அந்த சிசிடிவிலேருந்து பல ஆதாரங்கள் இருக்குது. இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அர்மான் இஷான் சொல்லப்படுற 2 பிரதர்ஸ். இவங்க 2 பேரும் ஆக்ராவில் இருக்கிறாங்க ஃபேமிலியோட. இப்படி இவங்க மேலே பழியை சுமத்திருக்காங்களா, அவங்களோட அந்த போலீஸ் வந்து பேசுகிறதுக்கான அந்த பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அவங்களும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே எல்லா ஆதாரங்களும் இந்த பொண்ணுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. இப்படி ஆசிட் அடித்ததுக்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லை. இந்த பொண்ணு வந்து பொய் தான் சொல்லுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. இப்படி இந்த கைதெல்லாம் நடக்குதா, அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லார்ட்டையும் டீட்டெயிலாக உட்கார வச்சு ஏன் அதை பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த உண்மையும் வெளியே வருது. அப்படி என்ன தெரியுமா நடந்துருந்துருக்கு, பயங்கரமான ஸ்கெட்சை போட்டிருந்துருக்காங்க. இவங்க இந்த பொண்ணோட அப்பா இருக்காங்கள்ல, இவங்க அந்த அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்கள்லாம் வந்து வேலைக்கு வருவாங்கள்ல, அப்படி ஒரு லேடி வந்து வேலைக்கு வராங்க. அந்த லேடி 2021லேருந்து 2024 வரைக்கும் அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸுக்கு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆள் ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டியது, இப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து வச்சுக்கிட்டு ரகசியமாக அது மாதிரி பண்ண வேண்டியது, அதை தாண்டி அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து இது மாதிரி துஷ்பிரயோகம் பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்து நடக்குது. இப்படியே பல நாள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த லேடி வந்து 2024 வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காருல, அதை வச்சுட்டு மிரட்டுறாரு. அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோட்டோவை வந்து கணவருக்கு அனுப்புகிறாங்க. அந்த கணவர் யார் தெரியுமா, அதான் அந்த ஜிதேந்திரா. அவங்களுக்கு வந்து ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த கொடுமைகள்லாம் அனுபவித்தோன்னே அந்த ஜிதேந்திராவோட ஒய்ஃபு சரி கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இவங்க கேஸ் கொடுக்குறாங்க இந்த பொண்ணோட அப்பா மேலே. இப்படி இந்த கேஸ் வந்து பதிவாயிருக்கா, இதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணோட அப்பா மாஸ்டர் மைண்டாக இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன, அந்த ஜிதேந்திரா மேலே பழியை போடுவோம் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. அப்படி அவங்க மேலே மட்டும் பழியை போட்டால் நம்ம இது வந்து நம்ம பதிலுக்கு பதில் போடுற மாதிரி இருக்கும். இன்னும் 2 பேரும் எக்ஸ்ட்ரா சேர்த்து போடணும் அப்படின்னு இன்னும் 2 பேரை யாரை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அர்மான் இஷான் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேரும் ஞாபகம் வருது. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் சும்மாலாம் செலக்ட் பண்ணல, தனக்கு யார் யாரெல்லாம் விரோதி இருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரே கட்டத்தில் கொண்டா, ஒரு கல் தான் 2 மாங்காய் அப்படிங்கிற கணக்கில் அந்த 2 பேரும் எக்ஸ்ட்ரா எழுதுகிறாங்க. அவங்க யாருன்னா ஒரு விதத்தில் தூரத்து சொந்தங்கிற மாதிரி அவங்களுக்கு. இந்த அர்மான் இஷான் சொன்னல, அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த சொத்து பிரச்சனை இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அந்த 2 பிரதர்ஸோட அம்மா வந்து ஷப்னம் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அவங்க வந்து 2018 இவங்களோட வந்து பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுருந்துருக்காங்க. அப்போலேருந்து நிலப்பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி அப்போ ஷப்னத்து மேலே ஆசிட் அடிக்கிறதுக்கான சில விஷயங்களை இவர் பண்ணதாக ஒரு கேஸும் வந்துருக்குது. யார், இந்த பொண்ணோட அப்பா. இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. இப்படி இவருக்கு இருக்கிற விரோதி யார், 2 பேர். ஒன்று அந்த இஷான் அர்மான் அப்படின்னு அவங்க அம்மா அவங்க இருக்காங்களா, அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக அவங்களே இந்த லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. அப்புறம் புதுசாக இப்போ இருக்கிறாங்களே இந்த ஜிதேந்திரா, அந்த குடும்பத்தையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக அவங்களையும் ஸ்கெட்சில் எழுத்துறாங்க. இப்படியெல்லாம் ஸ்கெட்செல்லாம் போட்டுடுறாங்க. பட் இதை யார் வந்து பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தனக்கு இருக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு. நம்ம வந்து பையனை வச்சு பண்ணால் இந்த ஸ்ட்ரீட்டை கூட தாண்டாத இந்த கேஸு, பொண்ணை வச்சு ஆசிட் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் சும்மா காட்டுத்தியாக அந்த நியூஸ் பரவும். நம்ம கேஸை மறந்துடுவாங்க. இவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம மேலே இந்த கேஸை மறந்துடுவாங்கன்ட்டு ஸ்கெட்சை போட்டு ஆசிட் வாங்கினாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆசிட்லாம் வாங்கலை. இந்த டாய்லெட்டில் வச்சுருப்பாங்கள்ல, அது இப்போ நாயில் எடுத்தாங்களா இல்லை வேறு எதுவும் எடுத்தாங்களான்னு தெரில, அதை எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னாடி தன்னோட பிரதரை கூப்பிட்டு வாப்பா என்னை கொண்டாந்து விடு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்கெட்செல்லாம் போட்டு குடும்பம் ஒட்டுமொத்தமாக அதை பிளான் போட்டுருந்துருக்கு. இப்படி காலேஜிட்ட கொண்டா இறக்காமல், அதுவும் சிசிடிவியில் பதிவாயிருக்கு. காலேஜிட்ட கொண்டா இறக்காமல் அதுலேருந்து 200 மீட்டர் தள்ளி கொண்டு நிப்பாட்டுறாங்க. இந்த பொண்ணு அப்படியே நடந்து வர மாதிரி வந்து இது என்ன பண்ணியிருந்துருக்குன்னா, அந்த டாய்லெட்டு ஊற்றுறதுன்னு சொன்னல, அதை வச்சு கையில் ஃபுல்லாக ஊற்றிருந்துருக்கு. அப்படி உடனே அதே 10 வச்சுருந்துருக்கு. எவ்வளோ ஒரு துணிச்சல் பாருங்கள், 20 வயசு பொண்ணு தான்.
இப்படி பற்ற வச்சுட்டு இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது எரிஞ்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து கையிலே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி அதெல்லாம் பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அங்கே போயிட்டு இது மாதிரி டாக்டர்கிட்டலாம் சொல்லிவிட்டு போலீஸை வர வச்சு மீடியாவை வர வச்சு சும்மா பயங்கரமாக அந்த நியூஸை வந்து டெல்லி ஃபுல்லாக பரப்புகிறாங்க. இப்படிப்பட்ட அந்த பிளான் போட்டது தெரியாமல் பல பேர் அரசியல்வாதிகள்லேருந்து பல பேர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி சொன்னால் அந்த 3 பேரோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். திடீர்னு வந்து அந்த 3 பேரை கைது பண்ணி அவங்கள வந்து நீங்கள் தானே பண்ணீங்கன்னு ஒத்து வைக்கிறதான பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் போலீஸ் நிதானமாக இந்த கேஸை விசாரித்து எப்போ அவங்கெல்லாம் அங்கங்கே வேலையில இருந்திருக்காங்க, இந்த பொண்ணு சொல்கிறது அப்படியே பொய்யா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணோட அப்பா வந்து இப்போதைக்கு கைதும் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணு சொன்னால் அது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்குமே அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒன்று பெங்களூரில் நம்ம நினைக்கிறோம் ஒரு ரேப் கேஸ் வந்து ஒன்று, அது வந்து எல்லாம் சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து சும்மா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக அவ்வளோ பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் கடைசியாக என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணுக்கு அது மாதிரி நடக்கலை அப்படின்ட்டு வந்து தெரிய வந்துச்சு. இப்படி ஒரு பொண்ணை வச்சு ஒரு விஷயம் சொன்னால் பயங்கரமாக காட்டுத்தீயாக வந்து பரவுது. அந்த சம்பவமே டெல்லி ஃபுல்லாக பரவிட்டு அதனால் அந்த 3 பேரை கைது பண்ணணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டாயமாக இருந்தது போலீஸு. பட் அவங்க கண்டுபிடிச்சி இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க. இந்த சம்பவத்தை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஆசிட் அடிச்சிட்டா அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, ஒரு 10 வருஷமோ என்னமோ சரிதானெல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிற அந்த சட்டத்தை ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருக்கு. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டேயில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.